கொரிய படம் மற்ற படங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுலயும் இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இந்த படத்துல வர கான்செப்டை ரொம்பவே ரேரா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதது. பொதுவா ஆக்சிடென்ட்னா என்ன? விபத்து, இயற்கையா நடக்கிறது. ரோடு ஆக்சிடென்ட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்டோ அதுவே எப்படியோ நடந்திருக்கும். ஆனா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தா, இப்படி நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்கு. அவங்க ஆக்சிடென்ட்டை திட்டம் போட்டு நடத்துறாங்க. அதாவது இப்போ ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஆக்சிடென்ட்க்கு டிரைவருக்கு காசு கொடுத்து பண்றதெல்லாம் கிடையாது. இயற்கையா அங்க இருக்கிற வெதர், சூரிய வெளிச்சம், தண்ணி, அங்க உள்ள பொருள், அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு கால்குலேட் பண்ணி நேச்சுரலா ஆக்சிடென்ட்ஸ் நடத்துறாங்க. கான்செப்டே வித்தியாசமா இருக்குல்ல. இதை வச்சுதான் படம். விபத்தை பிளான் பண்ற சீன்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட பேரு தி பிளாட். சரி வாங்க இப்போ நம்ம படத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஏதோ ஒரு லேடி கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட்ஸை பிளான் பண்ணி பண்றாங்கல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் இவரும். இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு அஃபிஷியலா எந்த ரெக்கார்டுமே இருக்காதான். பர்த் ரெக்கார்டு இல்லாததுனால அவங்க இறந்தா கூட அவங்களுக்கு டெத் ரெக்கார்டும் இருக்காதான். டிசம்பர் 24 அன்னைக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது வெளியில பாக்குறவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட். ஆனா அந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பஸ் டிரைவரையோ இல்ல வெளியே யாரையோ வச்சோ இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணல. கொரியால பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம்னா பனியா தான் இருக்கும். ரோட்ல பனி உறைஞ்சு ஒரு லேயரே ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஐஸ்னால ரோடு ரொம்பவே வழுக்கலா இருக்குமா. நடந்து போறவங்களுக்கும் வழுக்குமா, ரோட்ல போற வண்டிகளுக்கும் வழுக்குமா. அப்படி எந்த இடத்துல அந்த பிளாக் ஐஸ் இருக்குன்னு பார்த்து யாரை சாகடிக்கணுமோ அவங்க எந்த இடத்துல இருந்தா ஆக்சிடென்ட் இருக்குன்னு பார்த்து பிளான் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் நடத்திருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல 3 பேர் இறந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆள் இந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்லிட்டு இருக்காருல, அவருக்கு நெருக்கமான ஒரு ஆளு ஆட் ஐ அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அதையும் இந்த ஆள் அந்த லேடி கிட்ட சொல்ல, இங்க படத்தோட பேரு த பிளாட்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. இப்பதான் படம் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்க சியோல் நகரத்தை தான் காட்டுறாங்க. 4 ரோடு இணையிற இடத்துல ஒரு லாரி கவுந்து அந்த லாரி ஏத்திட்டு வந்த தண்ணி பாட்டில் எல்லாமே கீழே சரிஞ்சு கிடக்குது. இதனால அங்க ஒரு பெரிய டிராபிக் ஜாம் ஆயிட்டு காலையில வேற, அதனால எல்லாருக்குமே வேலைக்கு போற அவசரம், லேட் ஆகுது. அதனால ஒருத்தர் போன்லயே ரொம்ப டென்ஷனா, இந்த மாதிரி டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வை, நான் வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு கார்க்குள்ள இருந்து தலையை வெளியில விட்டு வண்டிலாம் நகருதான்னு பாக்குறாரு. சரட்னு ஒரு டெலிவரி பாய் அவரை கிராஸ் பண்ணி போறான். டக்குன்னு பயந்துட்டாரு. எப்படி போறான் பாரு அப்படின்னு பேட் வேர்ட்ஸ்ல வேற சொல்லி திட்ட, அந்த டெலிவரி பாய்க்கு இது கேட்டுருச்சு போல. அவரை பார்த்து மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு முடிஞ்சா புடிடா அப்படின்ற மாதிரி தலைவரை அசைச்சிட்டு ஒரு சந்துக்குள்ள போறான். இந்த ஆள் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியா இருப்பார் போல. இதோ வரண்டா அப்படின்னு அவனை திட்டிகிட்டே துரத்த ஆரம்பிக்கிறாரு. எதிர்த்தாப்புல வர காரு லைட் போட்டு சிக்னல் காட்டினாலும் டென்ஷன் ஆகுறாரு. அது குட்டியான ரோடு வேற, ஒதுங்கிறதுக்கும் இடம் இல்ல. இதுல நடுவுல வேற ஒரு வயசான பாட்டி லோட வச்சு வண்டியை தள்ள முடியாம தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கும் அந்த பாட்டியை திட்டுறாரு. நடுவுல வேற இவரை சீக்கிரம் வர சொல்லி கால் வருது. அந்த காலை பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு மாடல் ட்ரெஸ்ல ரோட கிராஸ் பண்ணி போறா. அவளை ஆணு பார்த்துட்டு இருக்க, எதிர்த்தாப்புல ஒரு பெரிய லாரி மோதுற மாதிரி போயிட்டாரு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். சைடா திருப்பி பக்கத்துல உள்ள ரோட்டு கடை மேல ஏத்தி எப்படியோ தப்பிச்சிட்டாரு. இப்ப திரும்பவும் அந்த டெலிவரி பாயை பார்த்துட்டாரு. அவனை திட்டிட்டே துரத்திட்டு போக அவன் ஒரு குட்டி சந்துல நுழைஞ்சிட்டான். அவரும் வண்டி அந்த சந்துக்குள்ள திருப்புறாரு. ஆனா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் போல. முன்னாடி நிறைய பொருளா வச்சிருக்காங்க. வழி இல்ல, இவரால போக முடியல. திட்டிக்கிட்டே வண்டியை ரிவர்ஸ் எடுக்க அந்த இடத்துல வேலைக்காக மண்ணெல்லாம் குமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்குள்ள கார் டயர் மாட்டிக்கிச்சு. வண்டி அதுக்கு மேல நகர மாட்டேங்குது. கோவமா வேலை நடக்குதுன்னு ஒரு போர்டு கூடவா வைக்க மாட்டீங்க அப்படின்னு கத்திட்டு வண்டியை விட்டு இறங்கி, யாரா இங்க இன்சார்ஜ், வெளியில வா அப்படின்னு கத்திட்டு இருக்க, அப்ப அங்க பலமா காத்தடிக்குது. அவர் நிக்கிற இடத்துக்கு மேல ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேனர் கட்டி வச்சிருக்காங்க. அது ஆல்ரெடி ஒரு சைடு கலந்து போயிருக்கு. இப்ப பலமா காத்தடிக்க ஒரு சைடு அவுந்துருச்சு. அப்புறம் சில பெயிண்ட் டப்பான்னு எல்லாம் சேர்ந்து அவரோட கார்லயே விழுந்துருச்சு. அந்த ஆளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. எவன்டா இங்க இன்சார்ஜ், வெளியில வாடா அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஒரு ஆள் வந்து எட்டி பார்க்க, நீ ஃபர்ஸ்ட் கீழே வா, இங்க பாரு என் வண்டியில பெயிண்ட் எல்லாம் கொட்டிடுச்சு, கீழே வா அப்படின்னு கத்துறாரு. இன்சார்ஜ் ரொம்ப அசால்ட்டா கீழே இறங்கி வர, நம்ம டென்ஷன் பார்ட்டி கார்ல கொட்டின பெயிண்டை துடைக்க ஒரு சைடு அவுந்து விழுந்துச்சுல, அந்த பேனர் எடுத்து துடைக்கலான்னு சரட்னு இழுக்கிறாரு. பார்த்தா மேல கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நிறைய கம்பி கிட்டலாம் கட்டி இருந்திருக்காங்க. அது ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. இவரும் மேல எதுவும் விழுந்துருமோன்னு கொஞ்சம் பயப்பட எதுவும் நடக்கல. அப்பாடா அப்படின்னு ஒரு செகண்ட் நிம்மதியாக, அதுக்குள்ள பார்த்தா பக்கத்துல உள்ள சுவர் இடிஞ்சு அப்படியே அவர் மேல விழுந்துருச்சு. எக்கச்சக்க செங்கல் அவர் மேல விழுந்து அந்த செங்கலுக்கு நடுவுல ரத்த கலரில கிடக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹெல்ப்புக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. இதை ஒரு ஆள் நின்று பார்த்துட்டு
பார்த்துட்டு டிஸ்என்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நியூஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடந்த விபத்து பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இது 4வது ஆக்சிடென்ட்டாக மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனக்குறைவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸில் போயிட்டு இருக்கு. இப்போ தான் நமக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு குரூப் பிளான் பண்ணுவாங்கன்னு, அந்த குரூப் தான் இதையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இறந்து போன அந்த ஆளு காரில் போயிட்டு இருந்தப்போ ஒரு லேடி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்து டைவர்ட் ஆனாரா, அந்த லேடி இந்த குரூப்பை சேர்ந்தவன் தான். லேடி கெட்டப் போட்டு வந்திருக்கான். அடுத்து அந்த லேடி கெட்டப்பை கலைச்சிட்டு அடுத்த கெட்டப்புக்கு ரெடி ஆகுறான். இவன் தான் அந்த இறந்து போன ஆளோட காரில் பெயிண்ட் அப்ப கொட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்கான். ஆனால் காத்தடிச்சு அந்த பேனர் விழுந்தது அதுவே நடந்தது தான். அவங்க கயிறை மட்டும்தான் லைட்டாக கழட்டி இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல காற்று நிறைய அடிக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்க வேணான்னு வார்னிங்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதை கேட்காம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நடத்திருக்காங்க அப்படின்னு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இறந்து போனவர்கிட்ட ஒரு டெலிவரி பாய் வம்பு பண்ணால, அவனும் அந்த குரூப்ல ஒருத்தன் தான். அவன் வேணும்னே தான் அவர் அந்த ரூட்ல வர வச்சிருக்கான். நடுவில் ஒரு வயசான பாட்டி நிறைய லோடை வச்சுட்டு தள்ள முடியாமல் போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கூட இந்த குரூப்ல உள்ள ஒரு ஆள் தான். இப்போ ஏன் இந்த ஆளை சாகடிச்சாங்கன்னு பார்த்தா, இவங்க கூலிப்படை மாதிரி யாராவது காசு கொடுத்து சாகடிக்க சொன்னா செய்யறவங்க. இந்த குரூப்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. கொஞ்சம் வயசான ஒரு லேடி, அவங்க பேர் ஜாக்கி. அந்த டெலிவரி பாய் அவன் கொஞ்சம் சின்ன பையன் தான், இப்பதான் புதுசா டீம்ல சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேடி வேஷம் போட்டவன் அவன் பேர் சான். இவங்களுக்கெல்லாம் ஹெட்னு ஒருத்தன் இருக்கான், டிஸ்என்கேஜ்னு கமெண்ட் கொடுத்துட்டு போனான்ல அவன். இவங்க 4 பேர் தான் இந்த குரூப். ஒரு செக்யூரிட்டி கம்பெனி நேம்க்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஃபேக்கா ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சு வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தரை சாகடிச்சாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டவர் கிரேன் விழுந்து மொத்தம் 3 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஒருத்தருக்கு பலமான அடி. இறந்து போன 3 பேர்ல ஒருத்தர் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சிஇஓவா, ஒருத்தருக்கு பலமான அடிபட்டு இருந்துச்சுல அவரு சிஇஓவோட தம்பி. இந்த நியூஸை பார்த்ததுமே லேடி கட்ட போட்டான்ல சான், அவனுக்கு இந்த நியூஸ்ல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. டீம்ல வயசான லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல ஜாக்கின்னு, அவங்க கிட்ட உங்களுக்கு இதுல எதுவும் வித்தியாசமா தெரியுதா, இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்களும் இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு நாம மட்டும் இல்ல கிளீனர்ஸ்ன்ற இன்னொரு கும்பலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 4 பேர் ஒரு டீமை வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களாம் சும்மா ஒரு பெட்டிக்கடை மாதிரி தான். இவங்களை விட ஒரு பெரிய கம்பெனி இருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு. அவங்கள கிளீனர்ஸ்னு சொல்லுவாங்களாம். அந்த கிளீனர்ஸ்ன்றவங்கள இந்த டீம்ல இருக்க யாருமே பார்த்ததில்ல. ஜாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிளீனர்ஸ் இருக்காங்கன்றதுலே நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த டீமோட ஹெட் இருக்கான்ல, அவன் அவனோட ஃப்ரெண்டு ஆடைன்னு ஒருத்தனை பத்தி ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான்னு சொன்னா தெரியுமா. அந்த ஆடையை சாகடிச்சது இந்த கிளீனர்ஸ் தான் நினைக்கிறான். அவங்க தான் ஆடையை கொலை பண்றதுக்காக இந்த ஆக்சிடென்ட்டை நடத்துனாங்கன்னு நினைக்கிறான். ஆனா கிளீனர்ஸ் இருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அவங்கள யாருமே பார்த்ததில்ல. ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி தான் கிளீனர்ஸ்ன்றவங்க. இப்போ இந்த டீமுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குது. இவங்களை யாருமே ட்ராக் பண்ணிடாம எப்படி கிளைண்ட்டை கான்டாக்ட் பண்றாங்கன்னா, டீம் ஹெட் குப்பைப்பட்டியில் ஒரு கவருக்குள்ள செல்ஃபோனை வச்சுட்டு தனியாக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு குப்பைப்பட்டியில் போட்ட அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறான். அதை ஒரு லேடி எடுத்து பேசுகிறாங்க. இந்த லேடி தான் இப்போ நம்ம டீமோட கிளைண்ட். இப்போ இந்த கிளைண்ட் லேடி யாரை சாகடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களோட சொந்த அப்பாவே தான். அவருக்கு 60 வயசுக்கு மேலே வர. டீம் ஹெட்டும் சரி உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கவரில் வச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டு போங்க, நான் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த லேடி அவங்க அப்பாவை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு கவரில் வச்சு குப்பையில் போட்டுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சான் லேடி கிட்ட போட்டு வந்து அந்த கவரை எடுத்துக்கிறான். அதை டீம் ஹெட் வாங்கி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நைட்டு உட்காந்து அதை பார்க்குறான். இவங்க கிளைண்ட் அந்த லேடி சொன்ன அவங்க அப்பாவை பற்றின தகவலை சேகரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ சாகடிக்க வேண்டிய ஆளு ஒரு பெரிய லாயரா, அதுவும் சவுத் கொரியாலே அவர் ஒரு பெரிய புள்ளி, ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் பதவிக்கு நாமினியா வேற இருக்காரு. ஏதோ ஒரு பெரிய பதவிக்கு நாமினேட் ஆயிருக்காரு. இப்படி ஒரு ஆளை ஏன் அவரோட பொண்ணே சாகடிக்க சொல்றான்னு பார்த்தா கிளைண்டோட அம்மா, அதான் இப்போ சொன்ன லாயரோட ஒய்ஃப். அந்த அம்மா லஞ்சம் வாங்கி நிறைய காசை பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுக்கு லாயர் ஒய்ஃபை விசாரிச்சுட்டு இருக்க நேரத்துல தான் அவங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. பஸ் ஆக்சிடென்ட் சொன்னதுமே நம்ம டீமோட ஹெட் டக்குன்னு அந்த ஆக்சிடென்ட் என்ன எப்படி ஆச்சுன்னு பார்க்க சில பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல லாயர் ஒய்ஃப் இறந்து போனாங்கல்ல, இன்னும் 2 பேர் சேர்ந்து இறந்துருக்காங்க. அதுல ஒண்ணு அந்த ஆடை. இதை பார்த்ததுமே டீம் ஹெட்டுக்கு புரிஞ்சு போச்சு, இது கண்டிப்பா அந்த கிளீனர்ஸ்ன்ற குரூப்போட வேலை தானே. ஒய்ஃபை கொல்றதுக்கு ஹஸ்பண்ட் அந்த கிளீனர்ஸ்க்கு காசு கொடுத்து இந்த வேலையை பார்த்துருக்காரு. இப்போ அந்த அப்பாவை சாகடிக்கணும்னு பொண்ணு நம்ம கிட்ட வந்திருக்கா அப்படின்னா அந்த லாயர் கண்டிப்பா கிளீனர்ஸ் கிட்ட போவாரு. அவங்க ஆட்டத்துக்குள்ள வருவாங்க. அந்த டைம்ல நம்ம கிளீனர்ஸை பிடிக்கணும் அப்படின்னு ஹெட் தனியா ஒரு பிளான் பண்றான். இதுக்கு நடுவுல அந்த பொண்ணையே அப்பாவையே சாகடிக்கணும்ன்ற விஷயத்த நமக்கு சொல்றாங்க. லாயரோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல, அவங்க பதுக்கி வச்ச பணத்தெல்லாம் பொண்ணு கிட்ட தான் கொடுத்துருக்காங்களாம். அதனால இப்போ பொண்ணு மேல அதே குற்றச்சாட்டு வந்திருக்கு. லாயர் வேற ப்ராசிக்யூட்டர் ஜெனரலுக்கு நாமினேட் ஆயிருக்கிற
இருக்கிறதுனால பொண்ணை போட்டு படுத்தி எடுக்கிறாரு. அதான் அவரை போட்டு தள்ளிடலான்னு பொண்ணே முடிவு பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த நாள் டீம் மெம்பர்ஸ் 4 பேருமே இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பொண்ணு பற்றிலாம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சாகடிக்க வேண்டிய அந்த லாயர் அவர் ரொம்ப பெரிய ஆளுன்றதுனால மீடியாவோட கவனம் எப்போவுமே அவர் மேலே தான் இருக்குது. அதனால இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு டீம் மெம்பர்ஸ் யோசிக்கும் போது டீமோட ஹெட்டு அப்படி இல்லை, அவர் மேலே எவ்வளோ கண்ணு இருக்கோ அவ்வளோ பேரும் இந்த ஆக்சிடென்ட் நம்புவாங்க, அதனால இது நமக்கு நல்லதுதான்ற மாதிரியே பாசிட்டிவாக சொல்கிறான். ஓகேன்னு எல்லாருமே களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாயரை 24 மணி நேரம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எத்தனை மணிக்கு அவரோட கம்பெனிக்கு போகிறாரு, யார் கூட போறாரு, யாரெல்லாம் மீட் பண்றாருன்றதெல்லாம் நோட் பண்ண லாயர் அவர் கம்பெனிக்கு கார்ல போகும்போது ஒரு 4-5 கார் அவரை சூழ்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. செக்யூரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, ரிப்போர்ட்டர்ஸ் தான். லாயர் ஃபேமிலியே எப்போவுமே ரிப்போர்ட்டர்ஸ் சூழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. லாயர் பொண்ணு அவளும் எப்போவுமே அப்பா கூடவே தான் இருக்கா. அவருக்கு நடக்க முடியாது போல, வீல் சேர் வச்சு பொண்ணு தான் தள்ளிட்டு போவா. ஃபர்ஸ்ட் இதை ரோடு ஆக்சிடென்ட்டா பண்ணிடலாமான்னு ஜாக்கி சொல்றாங்க. ஏன்னா டெய்லி ஒரே இடத்துல ஒரே ரோட்ல ஒரே டைம்ல தான் அவங்க வருவாங்களாம். அதனால அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாமா, டவுட் வராதுன்னு சொல்ல. ஆனால் ஹெட் இருந்துட்டு நம்ம கிளைண்ட் லாயர் பொண்ணு லாயர் கூடவே தான் இருப்பாங்க, கிளைண்ட்டுக்கு ரிஸ்க் ஆகிடும், பண்ண முடியாதுன்னு சொல்லிட. அடுத்து இப்போ சான் இருக்கான்ல, அவன் லாயர் ஆஃபீஸ்க்குள்ளேயே போய் ஏதோ சர்வீஸ்க்கு வந்த ஆள் மாதிரி கெட்டப்லாம் போட்டு உள்ள ஒரு ஒட்டு கேட்குற மிஷினை மாட்டிட்டு வந்துட்டான். அடுத்த டீம் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சான் ஒரு ஐடியா சொல்கிறான், சூசைட் மாதிரி பண்ணிடுவோமான்னு. லாயர் வீல் சேரில் இருப்பார், எப்படி அதுலேருந்து இறங்கி சூசைட் பண்ண முடியும், அந்த ஐடியாவும் போச்சு. அடுத்து ஜாக்கி செம்மையாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஜாக்கி தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள், கரண்ட் ஷாக் வச்சு சாகடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவும் பொண்ணு எப்போவுமே ஒன்றா தானே இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். இந்த ஐடியா நல்ல ஐடியாவாக தோண அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. டீம் ஹெட்டோட வேலை ஃபுல் டைமும் லாயர் கண்காணிக்கிறது. லாயர் ஆஃபீஸில் இருக்க டைம் ஃபுல்லாகவே பக்கத்து பில்டிங் மாடியிலேருந்து அவரை நோட்டை விட்டுட்டே தான் இருக்கான். அவர் யார் கூட என்னென்ன பேசுறாரு எல்லாத்தையுமே ஓட்டு கேட்குறான், எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணுறான். டெய்லியுமே ஆஃபீஸ் முடிஞ்சு லாயரும் அவர் பொண்ணு 2 பேருமே வெளியில் வரும்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவங்கள பிடிச்சி டெய்லியுமே கேள்வி கேட்டு ஃபோட்டோ எடுத்து சாகடிப்பாங்க. அவர் வீல் சேரில் தானே இருப்பார், அந்த பொண்ணு தான் வர அவரை தள்ளிட்டு போகும். அங்கேருந்து காரில் ஏறுற வர ஃப்ளாஷ் லைட்லாம் போட்டு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் தான் டெலிவரி பாய் வேறு இருக்கான். அவன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அவனோட வேலை இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மத்தியில் நின்று ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறது தான். அவன் ரிப்போர்ட்டர் மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, அவனுக்கு ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக கிடைக்கல. என்னமா ஃப்ளாஷ் லைட் போடுறாங்க, ஒரு ஷாட் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஃப்ளாஷ் லைட் போடும்போது அந்த லாயரோட பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா அவங்க கண்ணை சுழிச்சாங்க, அவ்வளோதான் சொல்ல. இதை வச்சு டீம் லீடருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியான்லாம் சொல்லலை, மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். மழை வரும்போது எதுவும் கரண்ட் ஷாக் கொடுத்து அவரை சாகடிக்க போகிறாங்களா என்னன்றது ஒன்றும் புரியல. இப்போ டெய்லி நைட்டு அவங்க மழைக்காக அந்த கம்பெனிக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தனியா இல்ல, எக்கச்சக்க ரிப்போர்ட்டர்ஸ் தான் எப்பவுமே சூழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க கூட ஒன்னா சேர்ந்து இவங்களும் இருப்பாங்க. டெய்லி அங்கே வெயிட் பண்றதுனால அந்த டெலிவரி பாய் இருக்கான்ல, அவனும் சானும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. டெய்லி நைட்டுமே வெயிட் பண்றாங்க. வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டு இன்னைக்கு சான்ஸ் இருக்கா நாளைக்கு சான்ஸ் இருக்கான்னு நிறைய நாள் இதை மாதிரியே போயிட்டு இருக்கு. ஆனா மழை இன்னும் வரவே இல்லை. அப்படியே பெஞ்சாலும் அவங்க நினைக்கிற அளவுக்கு அந்த மழை இல்லை. இன்னொரு பக்கம் ஒருத்தன் யூடியூப் சேனல்ல உட்காந்து ப்ரிடிக்ஷன் சொல்றேன்னு லாயர்ஸ் ஆவாரு, அவர் இறக்குற இடத்துல வவ்வால் மனுஷன் ஒருத்தர் இருப்பான், அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்கான். அதையும் நிறைய மக்கள் ஆர்வமா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இன்னுமே வழக்கம் போலதான் எல்லாம் நடக்குது. லாயரா ஒரு பொண்ணு ஆஃபீஸ்குள்ள இருந்து வெளியில வருவாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க, நம்ம டீமும் அவங்க நினைச்ச மாதிரி மழை வருதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே தான் டெய்லி நடக்குது. அப்படி ஒரு நாள் இவங்க நினைச்ச மாதிரி நல்ல மழையும் பெய்யுது. அன்னைக்கு அந்த லாயரும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவும் ஆரம்பிக்காரு. அவர் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்ல ஒரு எலெக்ஷனுக்கு நின்னார்ல, அதை வாபஸ் வாங்க போறாராம். அப்போ உங்க பொண்ணு பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமான்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்க, இங்க நம்ம டீமோட ஹெட் ஃபர்ஸ்ட் சானுக்கு கமெண்ட் கொடுக்குறான். சான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நடுவில் கையில ஒரு பெரிய ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கான். அதை கரெக்டா சிசிடிவிக்கு நேரா அடிக்கிறான். ரொம்ப வெளிச்சம் போட்டு அந்த சிசிடிவி கேப்சர் பண்ற வீடியோ தெளிவா தெரிய மாட்டேங்குது. அடுத்த டீம் ஹெட்டும் ஜாக்கிக்கு கமெண்ட் கொடுக்கலாம் ஜாக்கின்னு கூப்பிடுறான். ஆனா ஜாக்கி ஆன்சர் பண்ணல. உடனே சான் கிட்ட போய் என்னன்னு பாருன்னும் போது சானும் வேகமா ஜாக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்த வேன்ல போய் பாக்குறான். ஆனா அங்க ஜாக்கி இல்ல. இதே டீம் ஹெட் கிட்ட சொல்ல இப்ப அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, லாயர் ஆபீஸ்ல நடக்கிறது எல்லாமே டீம் ஹெட் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஒரு நாள் அந்த லாயர் போன்ல நான் என் பொண்ணை சூஸ் பண்றேன்னு மட்டும் யார்கிட்டயே போன்ல பேசியிருந்திருப்பாரு. ஆல்ரெடி அந்த லாயர் கிளீனர்ஸை வச்சு தானே ஒய்ஃபை போட்டு தள்ளியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. இப்போ அது நிஜமா இருக்கும் அப்படின்னா கிளீனர்ன்றவங்க முதல் காயை நடத்திட்டாங்கன்னா லாயரோட பொண்ணுக்கு தானே ஆபத்து. நம்ம சீக்கிரம் இந்த வேலையை முடிக்கணும்னு சான் கிட்ட நீ ஜாக்கிக்கு கொடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்து அந்த டெலிவரி பாய்க்கான நேரம். அவன் என்ன பண்ணணும்னா கையில ஒரு பழைய மாடல் ஃபிளாஷ் கேமரா ஒன்று வச்சிருக்கான். அதோட ஃபிளாஷ் ரொம்ப பெருசா இருக்குமா, கண்ணெல்லாம் கூசுமா. அதை அடிச்சு லாயர் பொண்ணோட கண்ணை கூச வைக்கணும். அவனும் 2-3 வாட்டி ஃபிளாஷ் அடிக்கிறான். அந்த பொண்ணு லைட்டா கண்ணை சுருக்குது. ஆனா அதுக்குள்ள பார்த்தா கேமரால இருந்து புகை
வகையா வந்துருச்சு. சரி லாஸ்டா ஒரு ட்ரை அப்படின்னு அடிக்கிறான். நல்லா பெருசா ஒரு ஃபிளாஷ் விழுது. அந்த பொண்ணு கண்ணிலே பட்டுருச்சு. அவ டக்குன்னு கண்ணை மூடிட்டு அந்த பக்கம் திரும்ப, இவ தானே இவங்க அப்பா வீல் சேர் எப்பவுமே புடிச்சிட்டு வருவா, இன்னைக்கு அவ தான் புடிச்சிட்டு வந்திருக்கா. டக்குன்னு தெரியாம புடிச்சிருந்த கையை விட்டுட்டா. வீல் சேர் அப்படியே கீழே சறுக்கி போகுது. ரிப்போர்ட்டர்ஸ் ஆல்ரெடி லைவுக்காக மைக்குக்கு அப்படி இப்படி நிறைய ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுல ஏதோ ஷார்ட் ஆகி மழை பெஞ்சதுனால கீழே தண்ணி வேற கிடக்குது. வீல் சேர் அப்படியே அதுல போய் நிக்க அவருக்கு ஷாக் அடிச்சு அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. அவ்வளோ கேமராக்கு முன்னால இந்த விஷயம் நடந்திருக்கு. இதை பார்த்ததும் லாயர் பொண்ணுக்கு வேற ஃபிக்ஸ் வந்துட்டு, அவளுக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் வர ப்ராப்ளம் இருக்கு போல. கீழே விழுந்து இழுத்துட்டு கிடக்கா. அவளை காப்பாற்றணும்னு எந்த ரிப்போர்ட்டர்ஸுமே நினைக்கல. போட்டோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டீம் அவங்களோட வேலை முடிஞ்ச உடனேவே ஜாக்கியை காணும்ல, அவங்கள தேடி எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கி ஏதோ சந்துக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு. டீம் ஹெட் அவங்கள ஃபாலோ பண்ணி போறான். ஆனா மிஸ் பண்ணிடுறான். அப்போ சாம் டீம் ஹெட் கிட்ட, நான் ஜாக்கியை பார்த்தேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலன்னு சொல்ல, உடனே டீம் ஹெட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு போக அங்க ஜாக்கி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. டீம் ஹெட்டும் மெதுவா பக்கத்துல போக அங்க ஜாக்கி இல்ல. எங்க போயிருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹார்ன் சவுண்டும் லைட்டும் பலம் அடிக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ரோட்ல ஒரு பைக் வருது. அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய பஸ் செம்ம ஸ்பீடா வருது. அந்த பஸ் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் இடிச்சு தள்ளுது. நல்ல வேலை டீம் ஹெட் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பக்கம் குதிச்சிட்டான். பஸ் வந்த வேகத்துல அப்படியே ரோட்ல சாஞ்சு கிடக்குது. டீம் ஹெட்டும் மெதுவா எழுந்து பஸ் கிட்ட போய் பார்த்தா பஸ்ஸுக்கு முன்னால ஒரு பைக் வந்துச்சுல, அந்த பைக் கீழே கிடக்குது. பக்கத்துல ஒருத்தர் ரத்த கலரியா கிடக்குறான். யாருன்னு போய் பார்த்தா அந்த டெலிவரி பாய். அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். டெலிவரி பாய் எதுக்கு பைக்ல இந்த இடத்துக்கு வந்தான்? அந்த பஸ் ஏன் இப்ப நம்ம மேல மோத வந்துச்சுன்னு டீம் ஹெட்க்கு ஒண்ணுமே புரியல. இது கிளீனஸோட வேலையா தான் இருக்கும்னு சந்தேகப்படுறான். அந்த டெலிவரி பாய் இப்பதான் வேற டீம்ல சேர்ந்திருப்பான். சான் கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான். சான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது அந்த கிளீனஸோட வேலை தானா, ஏன் இப்பெல்லாம் பண்றாங்கன்னு கிடந்து கத்திட்டு கிடக்கான். டீம் ஹெட் இப்ப என்ன யோசிக்கிறானா, கிளீனஸ் கண்டிப்பா நம்மள தான் டார்கெட் பண்றாங்க, ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் நிக்கிற மாதிரி பார்த்திருப்பான். ஆனா கிட்ட போய் பார்த்தா யாரும் இல்ல. சந்துக்குள்ள நடந்து போனதும் ஜாக்கி மாதிரி தான் இருந்திருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஜாக்கி இருக்காங்கன்னு சொன்னது இந்த சான். அப்ப எல்லாருமே நம்மள போட்டத்துல பாக்குறாங்களான்னு டீம் ஹெட்க்கு தோணுது. எல்லாருமே சந்தேகப்படுறான். இந்த சான் வேற டெலிவரி பாய சாகடிச்சது கிளீனஸ்னா, அப்ப அவங்க நம்மளே டார்கெட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறான். டீம் ஹெட்டுக்கு இவன் நடிக்கிறானா இல்ல நிஜமாவே பயப்படுறானான்னு தெரியல. என்னவா இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருப்போம்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க சான் உடனே எங்க போறீங்கன்னு கேட்கறான். அது உனக்கு தெரியாம தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு டீம் ஹெட் அங்கிருந்து கிளம்ப, அடுத்த நாள் லாயரோட பொண்ணை அவளோட ஆபீஸ்க்கு ஒரு டிடெக்டிவ் லேடி வந்து விசாரிக்கிறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் லைவ் ஃபுட்டேஜே இருக்கு, ஆனாலும் அவங்க விசாரிக்கணுமா, அதுக்காக வந்திருக்காங்க. அவ ரொம்ப கோவமா, இது நடந்ததுக்கெல்லாம் காரணமா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான், நீங்க அவங்கள போய் கொஸ்டின் பண்ணாம எதுக்கு என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்றா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆக்டிங் வேற. அப்ப அந்த டிடெக்டிவ் ஒரு போட்டோவை காட்டி, இதுல இருக்க ஆள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அந்த போட்டோல யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம டெலிவரி பாய் தான். லாயர் பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்ல, இந்த பையன் ரிப்போர்ட்டர் கிடையாது, ஆனா உங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு ரிப்போர்ட்டர்ஸ்களுக்கு நடுவில் இருந்திருக்கான். உங்க அப்பா இறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான்னு சொல்ல, அவன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. இறந்து போன லாயர் 12 கோடிக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காராம். அதுவும் அவர் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அதோட நாமினியா பொண்ணு பேரை போட்டிருக்காரு. அதனால தான் சந்தேகப்பட்டோன்னு அந்த டிடெக்டிவ் லேடி சொல்ல, இன்சூரன்ஸ் போட்ட விஷயமே எனக்கு தெரியாது, எங்க அப்பா எப்படி இறந்து போனான்னு லைவ் வீடியோவே இருக்குல்ல, எதுக்கு என்ன வந்து இப்படி கொஸ்டின் பண்றீங்க, போங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த இன்சூரன்ஸ் மேட்டரையும் சொல்லுங்க, அவங்களுக்கு இன்னும் குழுக்குழுன்னு இருக்குன்னு கோவமா பேச டிடெக்டிவ் லேடியும் கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையுமே டீம் ஹெட் பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் எப்படியாவது இந்த கிளீனர்ஸ்ன்ற குரூப்ல யாரையாவது பிடிச்சணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டிடெக்டிவ் லேடி லாயர் பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வரும்போது நிறைய பேர் லாயர் இறந்ததுக்கு பொக்கே வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம ஜாக்கி நிக்கிறாங்க. இதை டீம் ஹெட் பார்த்துட்டு ஜாக்கியை ஃபாலோ பண்ண, ஜாக்கி ஒரு இடத்துல டீம் ஹெட்டையும் பார்த்துடுறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி டீம் ஹெட் கிட்ட பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது வயசானவங்களுக்குலாம் வரும்ல மறதி நோய், அல்சீமர், அது ஜாக்கிக்கு வந்திருக்கு. 1 வருஷமா இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டதும் அப்ப இவங்க கண்டிப்பா கிளீனர்ஸ்க்காக வேலை செய்யலன்னு டீம் ஹெட்க்கு புரிஞ்சு போயிடுது. இப்போ ஜாக்கி வேற டீம் ஹெட ஆடாய் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆடாய்க்கு இந்த மாதிரி வேலை பார்க்காம நார்மலான ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் பிடிக்கும். அதையும் ஜாக்கி சொல்லி இதெல்லாம் விட்டுட்டு ஓட போறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தன் ப்ரெடிக்ஷன் சொல்றேன்னு லாயர் இறந்து போவாருன்னு சொன்னால, அவன் இப்போ லைவ்ல லாயர் இறந்த இடத்துல அந்த வவ்வால் மனுஷன் இருந்தான், நீங்க யாரும் அதை பார்க்கலையா, எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க நம்ம டீம் ஹெட் லாயரோட பொண்ணை 24 மணி நேரம் வேவ் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் யார்கிட்டயே இன்சூரன்ஸ் பணத்தை பற்றி பேசிட்டு, அது ரிப்போர்ட்டர்ஸ்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும், நாம நாளைக்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் அவன் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போக டீம் ஹெட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். லாயர் பொண்ணு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒருத்தரை போய் மீட் பண்ணுறா. அந்த ஆள் யாருன்னா, லாயர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி லாயரா அவர் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்துட்டு பேசின ஒரு ஆள். டீம் ஹெட் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்திருப்பான். இப்போ அந்த ஆள்கிட்ட பேச வந்த லாயர் பொண்ணு அவர் ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குறாரு, ஆனால் அதை வேணான்னு சொல்லிட்டு போறா. என்னன்னு தெரியல. லாயர் பொண்ணு போனதோ
அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை இன்னொருத்தர் வந்து பார்க்குறாரு. அது யாருன்னு பார்த்தா, ஒரு வாட்டி டவர் கிரேன் ஆக்சிடென்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சிஇஓ இறந்து போனார்ல, அந்த சிஇஓ தம்பிக்கு வேற பலத்தை அடிபட்டுட்டு நியூஸ்ல சொன்னாங்கல்ல, அந்த தம்பி தான் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை வந்து பார்த்துருக்கிறது. எல்லாருமே ஒரே இடத்துக்கு வராங்கன்னு டீம் ஹெட்டுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை தீவிரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால லாயரை கொலை பண்றதுக்கு அவர் பொண்ணு தான் ஆளை செட் பண்ணிட்டு இருந்திருக்கா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்றதுக்குலாம் ஒரு குரூப் இருக்கு, அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீம் ஹெட்டுக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார மேல ஹெவியா டவுட் வருது. அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போனப்போ அவன் இன்னும் 2 பேரை மீட் பண்ணி ஏதோ டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறான். டீம் ஹெட் இதை பார்த்துட்டு அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறான். நைட் நேரம் யாரும் இல்லாதப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கேபின்குள்ளவே நைஸா நுழையிறான். அப்ப அங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்கறான். ஏதோ ஸ்கெட்ச் எல்லாம் வர போட்ட மாதிரி இருக்கு. லாயர் இறந்த அன்னைக்கு கேலண்டர்ல ரவுண்டு போட்டிருக்கு. அடுத்து ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு லேடி நியூஸ் ரீடர் அவங்கள பத்தி போட்டிருக்கு. டியூன் வேற போட்டு ஒரு தேதி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து டீம் ஹெட் அப்ப கிளீனஸோட அடுத்த ஸ்கெட்ச் அந்த லேடி நியூஸ் ரீடர்னு தெரிஞ்சுக்கிறான். 24 மணி நேரமும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட கேபின்ல வேற ஒட்டு கேட்கிற மிஷினை வச்சுட்டான். அப்படி ஒரு நாள் டிடெக்டிவ் லேடி ஒருத்தவங்க லாயர் பொண்ணை விசாரிச்சாங்கல்ல, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை பார்க்க வந்திருக்காங்க. லாயர் எதுக்கு 5 பாலிசி போட்டாருன்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் நீங்க என்கிட்ட பேசணும்னா வாரண்ட் எடுத்துட்டு வாங்க, நான் எந்த டாக்குமெண்ட் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிடுறான். அனுப்பிட்டு யார்கிட்டயோ போன்ல டிடெக்டிவ்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, சும்மா வந்து தொல்லை பண்றாங்கன்னு திட்டிட்டு நம்ம பாணிலே எல்லாத்தையும் பண்ணுவோம்னு ஏதோ சொல்றான். என்ன பண்ண போறான்னு தெரியல. டீம் ஹெட் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் போன்ல முதல் பிரச்சனை முடிஞ்சதுன்னு பேசிட்டு இருக்க, டீம் ஹெட்டும் என்ன பிரச்சனையா இருக்குன்னு யோசிக்க ஒருத்தர் யூடியூப்ல லைவ் போட்டு ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான்ல, அவனோட சேனல்ல போய் பார்த்தா நிறைய வீடியோஸ் பிளாக் ஆயிருக்கு. இது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தான் பண்ணிருப்பான் போல. இப்போ அவன் அடுத்த நாள் போன்ல யாரோ ஒரு வயசான லேடி பத்தி பேசுறான். அவங்க மாடியில இருந்து விழுந்து அடிபட்டதா சொல்றான். என்ன விஷயம்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே லாயர் பொண்ணு வரா. இப்போ அவன் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிட்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் எல்லா பிரச்சனையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்புறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சேனை காட்டுறாங்க. அவன் லேடி கிட்ட போட்டு பார்க்கிங்ல ஒரு கார்ல வந்து ஏறி உட்கார்றான். அவன் பக்கத்துல ஒரு பேக் இருக்கு. பேக் ஃபுல்லா பணமா இருக்கு. அப்ப அவன் போன் ரிங் ஆகுது. எடுத்து பேசினா டீம் ஹெட் தான். இப்போ சேனை இருக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்க்கிங் தான் போல. டீம் ஹெட் கோவமா நீ எதுக்கு அந்த இடத்துல இருக்க, கிளீனர்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்றியா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறான். சேன் அதுக்கு இல்லவே இல்ல, இது அந்த லாயர் பொண்ணு கொடுத்த காசு, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, நான் ஏன் உங்களை ஏமாத்த போறேன் நல்லா ஏமாத்திட்டு தான் பேசுறான். ஆனா டீம் ஹெட் இதெல்லாம் நம்பவே இல்ல. நீ எதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை போய் பாக்குற, அந்த டெலிவரி பாயை சாகடிச்சது நீ தானான்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு சைரன் சவுண்ட் மாதிரி அடிக்குது. அந்த பார்க்கிங்லயும் கேக்குது, சேன் போன்லயும் கேக்குது. சேனுக்கு புரிஞ்சு போச்சு டீம் ஹெட் இங்க பார்க்கிங்ல நம்மளதான் கண்காணிச்சிட்டு இருக்கான்னு. பேசிட்டே கார் ஸ்டார்ட் பண்றான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சேனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கார்ல எதுவும் பாம்பு வச்சிட்டீங்களான்னு கேட்குறான். அதுக்கு டீம் ஹெட்டும் பணத்தை எடுத்துட்டு இங்கேருந்து ஓடிடு, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிடுறான். இந்த சேன் அமைதி அப்படியே போயிருந்துருக்கணும். வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஆடை உங்களால தான் செத்து போனா, நீங்க கடைசி வரை யாரையுமே நம்ப மாட்டீங்க, உங்களை பார்க்காம இருந்திருந்தா ஆடை இந்நேரம் உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லிட்டு டீம் ஹெட்க்கு வெறி ஏறுது. செம்ம கோவமா வாயை மூடலான்னு கத்திட்டு ஏதோ ரெட் கலர்ல ஒரு பெரிய பட்டன் மாதிரி அந்த பார்க்கிங்ல இருக்கு. அதை ஒரு அழுத்த சேன் பக்கத்துல ஒரு ப்ரெஷர் பம்ப் மாதிரி ஃபயர் அலாமுக்காக இருக்கு. அதை அப்படியே வெடிச்சு தண்ணி ஃபோர்ஸா சேன் கார் கண்ணாடிலே அடிச்சு கண்ணாடியெல்லாம் நொறுங்கி புல்லட் மாதிரி அப்படியே சேன் மேல பாஞ்சிட்டு ரத்த கலரியா சாஞ்சிட்டான். டீம் ஹெட் அந்த பார்க்கிங்கை விட்டு வெளியில போக போலீஸ் 2 பேர் உள்ள போறாங்க. லாயர் பொண்ணும் இப்பதான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்தா. அவளை ஃபாலோ பண்ணி வந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் நிக்கிறதுனால டீம் ஹெட் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நிக்க, அப்ப மேல இருந்து ஏதோ விழுற மாதிரி ஒரு கார் கண்ணாடியில தெரியுது. டீம் ஹெட்டும் மேல பார்க்க லாயரோட பொண்ணு அந்த பில்டிங்ல இருந்து கீழே கார் மேல வந்து விழுறா. அந்த இடத்துலயே இறந்து போயிட்டா. இது டீம் ஹெட் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. அவனுக்கு செம்ம பயமாயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே அந்த பில்டிங்கை பார்க்குறான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அவன் ரூம்ல நின்றுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டீம் ஹெட்டுக்கு கால் வருது. ஜாக்கி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்னை காப்பாத்து, யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க குரல்ல ரொம்ப நடுக்கும் தெரியுது. டீம் ஹெட்டும் வேகமாக ஜாக்கி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்கே அதுக்குள்ளே அவங்க மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போய் கிடக்குறாங்க. வரிசையே எல்லாருமே இறந்துட்டு வராங்க. டெலிவரி பாய், லாயர் பொண்ணு, ஜாக்கி. இப்போ மீதி இருக்கிறது டீம் ஹெட் மட்டும் தான். டீம் ஹெட்டும் டென்ஷனாக அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்க, பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து நிறைய போலீஸ் வெளியில வராங்க. டீம் ஹெட் எதிர்த்தாப்புல வரவும் அவனை நிறுத்தி உங்க பக்கத்து வீட்டுல திருட்டு நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவும் சத்தம் கேட்டுச்சா என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவன் இப்பதான் வீட்டுக்கு வரேன், அதனால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். நம்ம டீம் ஹெட்டுக்கு வர டார்க் சர்க்கிள்ஸ் உண்டு. பிளாக் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் மர்மமான ஆள் மாதிரி தான் தெரியுமா. போலீஸும் சரி உங்க ஐடி கார்டை கொடுங்க செக் பண்ணி தரேன்னு சொல்ல, இவன் தான் ஆல்ரெடி செக்யூரிட்டி கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் செட் பண்ணி தானே வச்சிருக்கான். ஆதார் கார்டு மாதிரி அவங்க ஊர் ஐடி கார்டை கொடுக்குறான். போலீஸும் செக் பண்ண அவன் ரெக்கார்ட் கிளீனா இருக்கு. அதனால போலீஸும் சரி நாங்க இருந்து கிளம்பிட்டாங்க. பக்கத்து வீட்டுல களவு போயிருக்குன்னா
அப்போ நம்ம வீட்டில் அப்படின்னு வேகமாக கதவை திறந்து உள்ளே போகிறான். வீடு நல்லா தான் இருக்குது. ஆடை இறந்த பஸ் ஆக்சிடென்ட்டை ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருந்துருப்பான். இறந்து போனவங்களெல்லாம் செஸ் பீஸாக செட் பண்ணி வச்சுருந்துருப்பான். அதில் அவன் வச்சிருந்த ஒரு செஸ் பீஸ் இல்லை, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே கிளீனர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்கன்னு இவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் ஃபர்ஸ்ட் காயை நகர்த்தணும்னு முடிவு பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை சாகடிக்கிறதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் செட் பண்ணுறான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வெளியில் கிரெயின் வச்சு ஒரு பெரிய கண்ணாடியை பில்டிங் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் அந்த இடத்துல தான் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிட்டு நிற்கிறான். டீம் ஹெட்டும் அந்த கிரெயினை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு லிவரை மட்டும் பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி என்ன நடக்குதுன்னு நின்று வேடிக்கை பார்க்குறான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான தலைக்கு நேராக மேலே தான் அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கு. அப்போ அவங்ககிட்ட ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா கிளீனர்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட் லேடி நியூஸ் ரீடர். அவங்க தான். இதை பார்த்த டீம் ஹெட்டுக்கு ஷாக் ஆகிட்டு அதே நேரம் அந்த பில்டிங்கில் உள்ள பில்போர்டில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு அந்த நியூஸ் கட் ஆகி யூடியூப் சேனலில் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன்னு சுற்றிட்டு இருந்தால ஒருத்தன், அவனோட வீடியோ ப்ளே ஆகுது. ஏற்கனவே அவன் அந்த பவால் மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால இப்போ வீடியோவில் லாயர் இறந்தப்போ நீ அங்கே தான் இருந்திருக்க, அவரோட பொண்ணு இறந்தப்போ நீ அங்கே தான் இருந்த, இப்போ எல்லாருமே உன் முகத்தை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம டீம் ஹெட்டோட மூஞ்சை போட்டு விட்டுடுறான். லாயர் இறந்த அன்னைக்கு மலைக்குள்ளே நம்ம டீம் ஹெட் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, லாயர் பொண்ணு மாடியிலேருந்து விழுந்தப்போ அங்கே தானே டீம் ஹெட் வந்திருப்பான், அப்போ உள்ள போட்டோன்னு ரெண்டையுமே போட்டு விட்டுடுறான். இதை டீம் ஹெட் மட்டும் தான் பார்த்து ஷாக் ஆகுறான். வேற யாரும் கவனிச்ச மாதிரி தெரியல. இப்பதான் இன்னொரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த நியூஸ் ரீடர்னு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் ரீடரோட அப்பா ரோட கிராஸ் பண்றதுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் ஒரு 2 பேரை போய் மீட் பண்ணி ஏதோ டாக்குமெண்ட் கொடுக்கும்போது கூட இவங்க தான் அவனோட டீம் போலன்னு நம்ம டீம் ஹெட் நினைச்சுப்பான் தெரியுமா. அவரு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது டீம் ஹெட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கிளீனர்ஸ் இல்லைன்னு யோசிக்கிறான். இப்போ டீம் ஹெட்டுக்கு நிஜமாவே கிளீனர்ஸ் ஒரு குரூப் இருக்காங்களா இல்லையான்ற அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாம தான் எல்லாத்தையுமே தப்பா எடுத்துக்கிறோமோன்னு யோசிச்சுட்டு நிக்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன போட்டு தள்ள வேற ஏதோ ஆக்சிடென்ட் செட் பண்ணிட்டான்ல, அது வேற நடக்க போகுது. கிரெயின்ல ஏத்திட்டு போன கிளாஸ் மேலே ஏறும்போது கரெக்டா சன்லைட் இந்த கிளாஸ்ல பட ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு கார் டிரைவருக்கு கண்ணு கூசுது. அது வேற சிக்னல் இருக்கிற இடம், எதிர்த்தாப்புல ஆள் வராங்களா சிக்னல் விழுதான்னு தெரியாம காரை ஓட்ட இப்பதான் டீம் ஹெட்க்கு எல்லாம் புரிஞ்சிச்சுல்ல. அவன் இதை தடுக்கலான்னு வேகமா ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் மேல போய் கார் இடிச்சு அவன் நசுங்கிட்டான். அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இதை பார்த்ததும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கதறி அழுவுறா. டீம்மேட் கண்ணெல்லாம் கலங்கிட்டு தப்பான ஒருத்தனை சாகடிச்சிட்டமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போலீஸ்ட்ட எல்லாத்தையும் சொல்லி சரண்டர் ஆயிடலான்னு லேடி டிடெக்டிவ் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். ஆனா இப்படி சொன்னா யார் தான் நம்புவாங்க? அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ சொல்ற இன்சிடென்ட் எல்லாமே ஆக்சிடென்ட்டா நடந்தது தான், எங்களுக்கு இது மாதிரி எக்கச்சக்க பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு இன்சிடென்ட்டை கிரைமா மாற்ற எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்டு அவன் சொல்ற எல்லாத்தையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. கரெக்டா சூரியன் எப்போ வரும்னு பார்த்து கண்ணாடி நேராக செட் பண்ணி கார் டிரைவருக்கு கண்ணு கூச வச்சு அதே நேரம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனை ரோட கிராஸ் பண்ண வச்சு அந்த ஆக்சிடென்ட் நடத்தினியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்குறாங்க. டீமேட்டும் நான் தான் அவங்க எல்லாருமே கொன்னேன், ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கலாம் கத்துறான். அவன் குரூப்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு வேற சொல்லியிருப்பான். ஆனா இவன் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்பல. நீ சொன்னா அதை நம்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களோட டைமை வீணாக்கணுமா? நீ நிஜமாவே கிளீனர்ஸ் இருக்காங்கன்னு நம்புறியான்னு கேட்டு அவனை அனுப்பி விட்டுடுறாங்க. டீமேட் போனதும் அந்த டிடெக்டிவ் லேடி அவன் பேசினதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதை போட்டு கேட்டுட்டு கையில அவன் போட்டோவும் வச்சிருக்காங்க. அதுவும் அந்த யூடியூபர் ரிவீல் பண்ண போட்டோ. அந்த போட்டோவை இப்ப டேபிள்ல வச்சுட்டு பக்கத்துல ஒரு செஸ் பீஸையும் வைக்கிறாங்க. இந்த செஸ் பீஸ் தான் கிளீனர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு டீம்மேட் நினைச்சது. அது இவங்க கிட்ட இருக்கு. அப்ப இவங்க தான் கிளீனர்ஸா என்னன்னே தெரியல. ஒருவேளை இருக்குமோ? போலீஸ்ல இருந்து போன டீம்மேட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஆடை ஒரு வாட்டி நாம நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்வோமான்னு கேட்டு இருந்திருப்பான். அதை இப்ப டீம்மேட் யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். நார்மலான ஒரு வாழ்க்கை வாழலான்னு யோசிக்கிறான்னு என்னன்னு தெரியல. அவன் நினைச்சாலும் கிளீனர்ஸ் விடுவாங்களா? இப்படியே படத்தை முடிச்சிட்டாங்க. கிளீனர்ஸை வச்சு செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்களோ என்னவோ. படத்தை அப்படிதான் ஒரு லீடோட முடிச்சிருக்காங்க. அப்படி வந்தா நம்ம சேனல்லே பார்த்துருவோம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பை பை.